வணக்கம் மாணவர்களே. எல்லாம் அதுக்கு முன்னு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மதியம் உணவு எடுத்துட்டீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பாடத்திற்கு போக போறோம். அதற்கு முன்பதாக இன்றைக்கு என்ன படிக்க போறோம்னு நீங்க தான் வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க. அதற்கு முன்பதாக ஆசிரியருக்கு ஒரு மூவர் வந்து தேவைப்படுகிறார். யாராவது சரணி வாங்க, சுதீஷ் வாங்க, கவினா. சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இங்க உங்களுக்கு முன்னிலையில் வந்து ஒரு 3 அட்டைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுல வந்து நீங்க வந்து இந்த தூரிகையை பயன்படுத்தி இதில் இருக்கும் மாய திரவியத்தை எடுத்து இதில் நீங்க வந்து எழுத போறீங்க. இதுல இருக்கிற எழுத்து என்னன்னு கண்டுபிடித்து அதனை வந்து நீங்க வந்து வெண்பலகையில எழுதி இன்னைக்கு என்ன பாடணும்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. தயாரா இருக்கீங்களா? சரி, வாங்க. நான் முடிச்சிட்டேன் ஐயா. முடித்து விட்டீர்களா? இன்னும் ஒருவருக்கு இருக்கார். சரி, இப்பொழுது நீங்க என்ன எழுத்துன்னு பார்த்து விட்டீர்கள் அல்லவா? அதனை வந்து நீங்க வந்து வெண்பலகையில் இப்ப எழுதுங்க. சரணி, நன்றி. இடத்தில் அமருங்க. கவினா, நன்றி கவினா. நன்றி. சரி, இந்த எழுத்துலாம் வந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? இன்று நாம் நகர நகர எழுத்துக்களை கொண்ட சொற்களை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம். எல்லாம் தயாரா இருக்கீங்களா? என்பதாக ஆசிரியர் உங்களுக்கு இந்த நகர 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 அந்த எழுத்துக்கள் பற்றிய ஒழிப்பு முறை அதை எல்லாரும் வந்து ஒழித்து காட்டுங்க. சும்மா பார்ப்போம். கண்ணா ஒழிங்க. சரி, ஷாலினி நீங்க? விஷா? சரி, நீங்க மூவரும் வந்து சொல்லும் பொழுது அதனுடைய ஒழிப்பு முறை எப்படி இருக்கு? ஒரே மாதிரியா தானே இருக்கு. ஆனா அதற்கு வந்து வெவ்வேறு பேர்களும் இருக்கு, அதற்கு ஒழிப்பு முறைகளும் இருக்கு. அதனை வந்து இப்பொழுது நம்ம வந்து பார்க்க போறோம். தயாரா? சரி, முதலாவதாக நம்ம இப்ப வந்து இந்த 3 நாவையும் வந்து எவ்வாறு ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க போறோம். முதலாவதாக டன் நகரம் பார்க்க போறோம். முதலாவதாக இந்த நாவ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதற்கு பெயர் டன் நகரம். என்ன சொல்லுங்க? டன் நகரம். சரி, அது அவங்க ஒழிக்கும் பொழுது எவ்வாறு ஒழிக்கிறாங்கன்னு வந்து நம்ம பார்ப்போமா? நம்மளுடைய நாக்கு பின்பகுதியை வந்து படுகின்றது. அப்ப அதற்காகவே ஐயா உங்களுக்காக மாதிரி வாயை வந்து உருவாக்கி வந்திருக்கேன். அதனால நம்மளோட நாக்கு வந்து இங்க வந்து படணும், நுனியில வந்து படணும், பின்புறத்தில். எல்லாரும் வந்து உச்சரிச்சு காட்டுங்க. சரி, அடுத்ததாக நம்ம இன்னொரு நாவை வந்து பார்ப்போம். எல்லாரும் உச்சரிங்க. இது வந்து இரண்டாவது நா. அதாவது இதற்கு பெயர் வந்து தன்னகரம். என்ன சொல்லுங்க? தன்னகரம். இதுல பார்க்கும் பொழுது இந்த நா வந்து நம்மளுடைய பல் இருக்கின்றது அல்லவா? அதனுடைய நுனி, நம்மளுடைய நாக்கின் நுனி வந்து பகுதி அங்கு வந்து படும். எல்லாரும் வந்து உச்சரித்து காட்டுங்க. எல்லா பல்லையும் படுது அல்லவா? அப்ப இதற்கு பெயர் வந்து என்னது? தன்னகரம். இறுதியாக நம்ம வந்து ரன் நகரம். என்ன சொல்லுங்க? ரன் நகரம். சொல்லும் பொழுது கொஞ்சம் வன்மையாக இருக்கின்றது அல்லவா? அப்ப இதை வந்து எங்க அவங்க உச்சரிச்சிருக்காங்க? நம்மளுடைய நாக்கின் நுனி பகுதி நடுப்பக்கத்தில் வந்து படும். எங்க படுகின்றது என்றால் இங்க படும், நம்மளுடைய நடுப்பகுதியில் படும். எல்லாம் உச்சரிச்சு காட்டுங்க.
சரி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இப்பொழுது நாம வந்து இந்த நா நா இப்பொழுது நாம் இந்த நா 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 சற்று முன்ன நம்ம வந்து ஒழித்து பார்த்துட்டோம். இதனுடைய இருக்கிற எழுத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்பொழுது பார்க்க போறோம். இதற்கு முன்பதாக நீங்க வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாம் படித்திருப்பீங்க தானே. அப்ப இந்த எழுத்துக்களும் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு ஆசிரியர் நம்புகிறேன். அதனால ஒருவர் எழுதி இதை வந்து வாசித்து காட்ட முடியுமா? யார் வரா? வைஷ்ணவி. நன்றி வைஷ்ணவி. அடுத்து கணம். அடுத்து ஷரீன் வாங்க. சரி, இந்த மூன்று சொல்லும் பொழுது சற்று முன்னர் நம்ம அதனுடைய ஒலிப்பு முறை பார்த்தோம் அல்லவா? அது வேறுபட்டு தானே இருக்கின்றது நீங்க உச்சரிக்கும் பொழுது. அதாவது தன்னகரம் சொல்லும் பொழுது எங்க வரணும்? நம்முடைய பின்பகுதி. பின்பகுதியில வந்து நம்மளுடைய நுனி நாக்கு படணும். நகர வரிசை அதாவது தன்னகரம். தன்னகரம் உச்சரிக்கும் பொழுது நம்மளுடைய பல்லுல படணும். எங்க எல்லாம் வந்து செய்யுங்க? தன்னகரம், தன்னகரம். சரி, அடுத்ததாக ரன்னகரம். ரன்னகரம் சொல்லும் பொழுது நம்ம வன்மையா சொல்லணும். அப்போ நம்மளுடைய நாக்கு வந்து நடுப்பக்கத்தில் படணும். அப்ப ரன்னகரம், ரன்னகரம். சரி, இப்பொழுது நம்ம வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்துட்டோம். இதை பயன்படுத்தி தான் நம்ம இன்னைக்கு சொற்களை வந்து உருவாக்க போறோம். அதனால நம்ம இந்த எழுத்துக்கள்ல ஏதேனும் எந்த எழுத்துக்களை வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்தி அதன் மூலமா வந்து நம்ம வந்து சொற்களை வந்து உருவாக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு சொல் வந்து உருவாக்குறேன். ஆசிரியர் வந்து நான் இந்த நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அப்ப ஆசிரியர் பணம் எல்லாம் வந்து சொல்லுங்க. பணம். இங்க வந்து நான் இந்த டன் நகரம் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பல வகையான சொற்களை இந்த டன் நகரம், தன் நகரம், ரன் நகரம் இதை பயன்படுத்தி நம்மளால வந்து உருவாக்க முடியும். அது தொடர்பாக தான் இன்றைக்கு நம்ம பாடமும் இருக்கின்றனப்பா. அதனால ஆசிரியர் வந்து முதல்ல உங்களுக்கு இந்த இதுல வந்து ஒவ்வொரு இதற்கும் வந்து என்னென்ன உதாரணங்கள் இருக்கின்றது என்பதை வந்து முதல்ல எழுதுவேன். நீங்க வந்து அதை உச்சரித்து கொண்டே அதை வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காகிதத்துல வந்து நீங்க எழுதணும். சரியா? முதலாவதாக எல்லாம் இந்த பணம் வந்து எழுதுங்க. உச்சரிச்சுக்கிட்டே எழுதணும். பணம், பணம். சரி, அடுத்த சொல் வந்து பாப்போமா? நன்றி. யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கும்? நண்டு வந்து என்ன தன்னகரம் இருக்கின்றது அல்லவா? அப்ப இதுல வந்து நம்ம இப்படியும் வந்து இந்த சொற்களை உருவாக்க முடியும். சற்று முன்னர் நான் பயன்படுத்தியதை வந்து நான் பயன்படுத்தினேன். இப்பொழுது நான் வந்து இன் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பல சொற்களை வந்து இந்த மாதிரி தான் இன்றைய பாடத்தில் வந்து உருவாக்க போகிறீர்கள். அடுத்து இன்னொரு ஒரு உதாரணம் பார்ப்போம். என்ன பண்ணுங்க? குன்று. மீண்டும் சொல்லுங்க. குன்று. சரி, இதுல வந்து ஆசிரியர் என்ன நகரம் பயன்படுத்தியிருக்காங்க? வாழ்த்துக்கள் அஸ்வினா. இங்க நான் வந்து ரன் நகரம் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது இன். இதனுடைய ஒழுங்கு முறையை நம்ம பார்த்தோம் அல்லவா? இந்த மாதிரி நம்ம இன்னும் பல சொற்களை வந்து உருவாக்க போகிறோம். இதே வந்து எழுதிட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி, இப்ப நம்ம வந்து அடுத்த நடவடிக்கைக்கு
போக போறோம். நீங்க எல்லாம் உங்களுக்கு மேசையில வந்து ஒரு விதை பட்டிகை வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து என்ன திறங்க. என்ன திறந்துட்டீங்களா? அங்கு உங்களுக்கு ஒரு சொல் அட்டவணை வந்து ஆசிரியர் வந்து கொடுத்திருக்கார். இந்த சொல் அட்டவணையில நம்ம சற்று முன்னர் வந்து உருவாக்கணும் அல்லவா? ரன்னகரம், டன்னகரம், தன்னகரம். இந்த சொற்களை கொண்டு பல சொற்கள் வந்து அதுல வந்து மறைந்திருக்கின்றன. நீங்க குழு முறையில வந்து அதுல என்னென்ன சொற்கள் இருக்கின்றது என்பதை வந்து கண்டுபிடித்து அதனை வந்து வண்ணமிட போறீங்க. அதை வண்ணமிடுவது எப்படி என்றால், இங்க வந்து ஒரு வண்ணம் இது இருக்கும் அல்லவா? இதை தட்டி நீங்க உங்களுக்கு பிடித்த சொற்களை வந்து இவ்வாறு கோடித்திருப்பீர்கள், வட்டமிடுவீர்கள், வண்ணமிடுவீர்கள். முடிகின்றது அல்லவா? அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப செய்ய போறீங்க. செய்து முடித்தவுடன் உங்களுக்கு வந்து ஒரு மாஜோ அட்டை வந்து ஐயா வந்து உங்களுக்கு கொடுப்பேன். அதுல வந்து நீங்க கண்டுபிடித்த சொற்கள்லாம் எழுதி இப்பொழுது நீங்க வந்து படைக்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 5 நிமிடம். சரியா? தயாரா இருக்கீங்களா? குழு முறையில கலந்துரையாடி அந்த சொற்களை வந்து இப்போ நீங்க வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏதேனும் சிக்கல் இருந்தா ஐயாவை கூப்பிடலாம். ஐயா வந்து உங்களுக்காக உதவுது. இனி நீலம் எடுத்துக்கலாமா? எனக்கு நீலம் பிடிக்கும். நீலம் எடுத்துக்கலாம். எனக்கு பச்சை பிடிக்கும். பச்சை இல்லை சுதேஷ். சரி, என்ன இருக்கு? சீக்கிரம் கண்டுபிடிங்க. தேனி. தேனி. சரி சரி, அணில் இருக்கு பாருங்க. ஐயோ பூச்சை. யார் அதிகமான சொற்களை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு வெகுமதி இருக்கின்றது. அதனால அதற்காக தயார் செய்யுங்க. கண்டுபிடித்தவுடன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெண்டாலில் வந்து அதற்கு ஏற்ற வகைக்கு ஏற்ப வந்து நீங்க அந்த சொற்களை வந்து எழுதணும். சரியா? சீக்கிரம் தெரியுங்க, நம்ம ஜெயிக்கணும். எனக்கு தான் பரிசு வேணும். ஐயோ, கிடைக்க மாட்டேங்குது. தேனி எழுதியாச்சு சார். எனக்கு அணில் சாப்பிடுறது. என்ன சொல்லுது? அணில் சாப்பிடுறது. அணில் சாப்பிடக்கூடாது. பணம் இருக்கு. ஐயா முதல்ல சொன்னது பணம். எழுதியாச்சு சார். யானை இருக்கு. யானை சரி. நனி நன்று சரி, நனி நன்று. இந்த மாதிரி தான் நிறைய சொற்களை நீங்க வந்து இதுல ஒளிந்து இருக்கு. நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். என்னென்ன குறையாது, அதனால குறையாது. அவ்வளவு சொற்கள் இருக்கின்றன. நீங்க தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும். நிலம் 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 தேநீர் கிடைச்சிச்சா? எங்கேருந்து பார்த்த தேநீர்? யார் டீ முன்னாள் வச்சு அந்த
ஏதேனும் உதவி தேவைப்படுகின்றதா கண்ணா? என்ன சிக்கல் ஆ? தேடுங்கள் தேடுங்கள் இன்னும் இருக்கின்றது. மேலிருந்து கீழாகவும் இருக்கும், கீழிருந்து மேலாகவும் இருக்கும், இடமிருந்து வலமாகவும் இருக்கும், வலமிருந்து இடமாகவும் இருக்கும். எனக்கு அடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. ஐயோ கண்டிப்பா ஐயா எங்களுக்கு பரிசு வேணும். ஐயா நாங்க தான் தைக்க போறோம் ஐயா, நாங்க தான். துணி 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 சீக்கிரம். உனக்கு இந்த இதில் தீபாவளிக்கு நிறைய துணி வாங்கி கொடுப்பாங்க தானே? எதுனால சரி? சரி ஒரு கேள்வி. உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. கனி betul. Ini hah? இன்னும் 1 நிமிடம் மட்டுமே உள்ளன. நீ உன் கண்ணு கேட்டா Nyari. Itu kan begitu. Senai. Menai. Ini Rani. Rani. ஐயா இங்க வாங்க. என்ன சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. ஆகையால் இக்குழுவில் இருக்கும் ஒரு நபர் வந்து நீங்கள் எழுதிய சொல்லை இப்பொழுது வந்து வாசித்து காட்டப் போகிறீர்கள். முதலாவதாக இந்த குழுவில் இருக்க அஸ்வின். உங்களுக்கு என்ன சொற்கள் கிடைக்கிறதோ அனைத்தையும் சொல்லுங்கள். அடுத்து ஆணி, கனவு, யானை, கனி. அடுத்தது நீர், நிலம், நாளை, நிறை, நெல். அடுத்து பணம், கணை, அணில், கண். இவர்கள் எழுதியது உங்களிடம் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து சரி பார்த்துக் கொள்ளலாம். சரியா? அடுத்து இந்த குழுவில் இருந்து கணா. ஐயா எங்களுக்கு கிடைத்த வார்த்தைகள் தன்னகரத்தில் பணம், கணை, கண், உன், துணி, அணி, மனை, அணை. தன்னகரத்தில் நீ, நூல், நிறை, நாளை, நெல். ரன்னகரத்தில் யானை, சேரி, மான், கனவு, நூல். நன்றி கண்ணா. அவர்கள் இங்கு விஷால் மற்ற குழுக்கள் அவங்க செய்தது சரியா என்று நீங்கள் உங்களிடம் சரி பார்த்துக் கொள்ளலாம். ஐயா முதலில் தன்னகரத்துக்கு பணம், அணில், அணை, கண், துணி, உன், ஆணி ஐயா. அதற்கு பிறகு தன்னகரத்துக்கு நகம், நூல், நீ, நாளை, நிலம். ரன்னகரத்துக்கு தேனி, யானை, கனி, கனவு, மான் ஐயா. சரி, இந்த விளையாட்டில் வெற்றி பெற்ற அணியாக யாராக இருக்கும்? எனக்கு தெரிந்தது கணா குழுவினர் தான் இதில் வெற்றி பெற்றனர். வாழ்த்துக்கள். அவர்களுக்கு Thank you.
சரி, இப்பொழுது நாம் அடுத்த நடவடிக்கைக்கு போக போகிறோம். இந்த நடவடிக்கைக்கு போவதற்கு முன்பு ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு விளையாட்டு, இது ஆசிரியரை உங்களுக்காக உருவாக்கி எடுத்து வந்து கொடுத்திருக்கின்றேன். ஆகையால் அனைவரும் தயாராக இருக்கும். இதனை வந்து நீங்கள் முதலாவதாக தனியார் முறையில் வந்து விளையாடப் போகிறீர்கள். இங்கு இருக்கும் திருகியை நீங்கள் முதலில் திருகி அதில் இருக்கும் ஒரு பந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த பந்தில் இருக்கும் என்ன எழுத்து நகர நகர வரிசையில் இருக்கும் இந்த 3 வகையான ஏதேனும் ஒரு நாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிடைத்தவுடன் அந்த எழுத்துக்கு ஏற்ற சொற்களை வந்து இப்பொழுது நீங்கள் தனியார் முறையில் வந்து உருவாக்கப் போகிறீர்கள். அதற்கான காகிதமும் தாளும் வந்து இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய பென்சிலை மட்டும் எடுத்து வந்து இங்கு இருக்கும் பந்தை திருகி அதில் இருக்கும் நகர 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 வரிசைக்கு ஏற்றவாறு அந்த சொற்களை இப்பொழுது நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். தயாரா? முதலாவதாக யார் வரப்போகிறார்கள்? வைஷ்ணவி. சற்று வேகமாக சற்று வேகமாக. அவருக்கு கிடைத்தது டன் நகரம். இங்க வாருங்க வைஷ்ணவி. வாருங்க. இங்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாளை எடுத்து டன் நகரத்தில் உங்களால் முடிந்த எவ்வளவு சொற்கள் உங்களால் எழுத முடியுமோ அதனை நீங்கள் இப்பொழுது எழுத போகிறீர்கள். சரி ஐயா. உங்களுக்கு 1 நிமிடம் வழங்கும். மற்றவர்கள் உங்களால் முடிந்த பல சொற்களை உருவாக்கி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அங்கு வந்தவுடன் உங்களுக்கு கிடைத்த வகைக்கு ஏற்றவாறு நீங்கள் எழுத போகிறீர்கள். சரியா? சரி வைஷ்ணவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் எழுதிய சொற்களை வாசித்து காட்டுங்கள். கண், சின்னம், சின்னம், பணம், படி, படிவு, அடி. சரி, நீங்கள் எழுதிய சொற்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை நீங்களே இப்பொழுது வந்து இங்கே வருடி அதனை வந்து சரி பார்க்க போகிறீர்கள். அதற்காக ஆசிரியர் உங்களுக்கு திறன்பேசி வழங்க போகிறீர்கள். இதில் இருக்கும் இந்த துணைவு துலக்க குறியீட்டை வருடி அதில் இருக்கும் சொற்கள் இடம் பெற்றுள்ளதா என்பதை இப்பொழுது நீங்களே சரி பார்க்க போகிறீர்கள். முதலில் இதனை வருதுங்கள். அதில் இருக்கும் சொற்கள் எந்த வகை என்பதை தட்டுங்கள். நீங்கள் எழுதிய சொற்கள் இடம் பெற்றுள்ளதா என்பதை நீங்களே பாருங்கள். இருக்கின்றதா? இருக்கிறது என்றால் அதனை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். எழுதிக் கொள்ளுங்கள். சரி செய்து கொள்ளுங்கள். சரி, நன்றி வைஷ்ணவி, நன்றி. அடுத்ததாக யார் வரப்போகிறார்? கணா?
நன்றி கண்ணா. உங்களுக்கு கிடைத்த நகரத்தின் வகை என்ன? ரன்னகர். சரி கண்ணா, உங்களுக்கு 1 நிமிடம் கொடுக்கப்படும். அதில் நீங்கள் எடுத்து கொண்டு உங்களுக்கான சொற்களை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். சரி கண்ணா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. சற்று முன்னர் வைஷ்ணவி செய்தது போலவே இப்பொழுது நீங்கள் செய்து பார்க்க போகிறீர்கள். ஐயா கிடைத்த வார்த்தைகள் படிக்கணும். படிக்கலாம். உன் முன் பண் அவன் அவனது யானை அரசன் மாற்றான் மான் பூனை. நன்றி கண்ணா. அந்த சொற்கள் இதில் இருக்கின்றதா என்பதை சரி செய்து கொள்ளுங்கள். இருக்கின்றது. நன்றி கண்ணா, நன்றி. அடுத்ததாக நாம் உங்களுக்கு ஆசிரியர் உங்களுக்கு பயிற்சி தாள் வழங்க போகிறேன். அதற்கேற்றவாறு நீங்கள் அதனை செய்து என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். சரியா? நன்றி ஐயா. நன்றி ஐயா. உங்களுக்கு இதனை செய்வதற்கு 2 நிமிடம் வழங்கப்படும். ஆகையால் விரைவாக செயல்படுத்தும். முடித்து விட்டீர்களா? விஷால், ஏதேனும் சிக்கலா? இல்லை ஐயா. முடியும், நேரம் இருக்கின்றது நமக்கு. சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. ஆகையால் அந்த தாள்களை ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. பெயர் எழுதிவிட்டீர்கள் அல்லவா? நன்றி சுதேஷ். சரி, இந்த நீங்கள் செய்த பயிற்சி தாளை ஆசிரியர் உங்களுக்கு திருத்தி அடுத்த வாரம் உங்களுக்கு ஒப்படைப்பேன். ஆகையால் பாட முடிவுக்கு நாம் விட்டோம். ஒருவர் நாம் இன்று என்ன படித்தோம் என்பதை சுருக்கமாக 1 வரிகளில் மட்டும் கூறினால் போதும். ஷாலினி, நகர சொற்களை உருவாக்கணும், எப்படி ஒலிக்கணும்னு கத்துக்கிட்டோம். நன்றி ஷாலினி, நன்றி. பல சொற்களை உருவாக்க முடியும் அல்லவா? ஆகையால் இதனை உருவாக்குவது மட்டுமின்றி இதனுக்குள் இருக்கும் வேறுபாட்டை உணர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய அவா என்பதாகும். சரி, இத்துடன் நம்முடைய பாடம் ஒரு நிறைவுக்கு வருகின்றது. நன்றி மாணவர்களே.